இந்த வருஷம் நோன்பை விட்டால் இதோடு அடுத்த வருஷம் 11 மாதம் சென்று தான் இந்த நோன்பு வரும். மாதம் ஒரு நோன்பு இல்லை, 6 மாதம் ஒரு நோம்பில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி இருந்துச்சு. அவங்க 6 மாதம் நோன்பு வச்சாங்க, திரும்பி 6 மாதம் நோன்பு வச்சாங்க. அவங்களுக்கு அப்படி வச்சுருந்தான்னா நம்மளுக்கு அப்படி வைக்கல. 1 மாதம் தான் நமக்கு வச்சுருக்கிறான். அந்த 1 மாதம் நோன்பு நீங்கள் செஞ்சால் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம். உலக ரீதியில் பேசிக்கிட்டான் எவ்வளோ அது கண்ட்ரோல் பண்ணுது. அது சாதாரணமாக குறைவாக சாப்பிடுங்கிறான், அதெல்லாம் உள்ளே அடங்குது. என்றாலும் வைத்திய ரீதியில் இந்த நோன்பை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செய்யணுமே தவிர்த்து இதனால் பிபி குறைஞ்சிடும், இதனால் சர்க்கரை குறைஞ்சிடும், நமக்கு அது இருக்குதுனால குளோஸ்ட்ராலாம் அப்படி நம்ம சிந்தனை செய்யக்கூடாது. அதற்காக நோன்பு வரலை. அப்போல்லாம் அந்த வியாதியே இல்லைங்களே. நோன்பு கிடையாகும் போது பிபி இருந்துச்சா? எந்த வியாதியும் கிடையாது உலகத்தில். ஒரு வியாதி இல்லாத நேரத்தில் இதை கடமையாக்கிறான் என்று சொன்னால் அதில் என்ன நலவு இருக்குது என்று எந்த வியாதியும் வைக்காத அல்லாஹ் அது சொன்னான்.